என்னங்க, இன்னைக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கா? வழக்கமான நியூஸ் தான் போயிட்டு இருக்கா கிலா. பிரேக்கிங் நியூஸ், ஸ்பெஷல் நியூஸ் எதுவும் இல்ல. செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் பால் பவுடரால் பாதிக்கப்பட்ட 4 குழந்தைகளின் உடல்நிலை இன்னும் கவலைக்கிடமாகவே உள்ளது. குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் தீவிர சிகிச்சையில் ஈடுபட்டுள்ளனர். குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பால் பவுடர் ஒரு புகழ்பெற்ற ஃபுட் ப்ராடக்ட் நிறுவனத்தின் தயாரிப்பு என உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்ட குழந்தைகளை குறிவைத்து நாச வேலையில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் விரைவில் கைது செய்ய உள்ளனர். பணத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தைங்க பால் பவுடர்ல கலப்படம் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? பிசினஸ்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். ஆனா இவங்க பணம் சம்பாதிக்கிறோன்ற பேர்ல பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? கரெக்டா தான் சொன்னீங்க. ஆனா இந்த பாவத்துக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லியே தீரணும். இந்த துயர சம்பவம் மனசே சரியில்லைங்க. அத ஆஃப் பண்ணுங்க. பரிதாபத்தையும் அம்மா, நான் கோவில் வாசல்ல பார்த்த அந்த வயசான தாத்தா எனக்கு சொன்னது எல்லாமே இதுவரைக்கும் சரியா நடந்துட்டு இருக்குமா. அந்த தாத்தா என்கிட்ட நாளைக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அவமானம் ஏற்பட போதுன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா அது அகிலா அம்மாவும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் எந்த அவமானமும் ஏற்பட்ட கூடாதுமா. அதுக்காக நான் இன்னைக்கு நாள் முழுக்க சாப்பிடாம விரதம் இருக்க போறேம்மா. அதுக்கு நீதாமா எனக்கு துணையா இருக்கணும். டிஃபன் ரெடியா? டேய், அப்பாவை கூப்பிடு. பா, டிஃபன் ரெடியா? வாங்கப்பா. இதோ வந்துட்டேன்டா. இந்தா வாங்கப்பா. அம்மா, நீயும் சாப்பிடுமா. உனக்கும் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல. இல்லப்பா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. எப்பவுமே எங்க கூட தானக்கா சாப்பிடுவேன். இன்னைக்கு மட்டும் ஏன் தனியா சாப்பிடுற? நான் தனியாலாம் சாப்பிடலடா கணேசா, நீ சாப்பிடு. அப்பா, உங்களுக்கு சாம்பார் ஊத்தவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ ஏம்மா எங்க கூட சேர்ந்து சாப்பிட மாட்டேங்கிற? அதுக்கு காரணத்தை சொல்லு. அது வந்துப்பா, இன்னைக்கு நான் விரதம். நாள் முழுக்க எதுவும் சாப்பிட மாட்டேன்னு இப்பதான் அம்மா முன்னாடி வேண்டிட்டு வந்தேன். இன்னைக்கு என்னம்மா விசேஷம்? ஏன் இப்படி திடீர்னு விரதம் இருக்க? விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நம்ம அகிலாமா குடும்பத்துல இன்னைக்கு யாருக்கும் எந்த அவமானமும் ஏற்படக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கேன். என்னக்கா சொல்ற? எதுக்காக பார்வதி நீ இப்படி வேண்டிக்கிட்டு விரதம் இருக்க? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? சொல்றேன்ப்பா. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பெரிய அளவுல அவமானப்பட போறாங்க. அந்த தாத்தா என்கிட்ட சொன்னதெல்லாம் சொன்ன மாதிரி ஏற்கனவே நடந்திருக்குப்பா. தாத்தா சொன்னா சாமி சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்ல, நேத்து நைட்டு அகிலாமா பூஜை ரூம்ல விளக்கேத்தும் போது விளக்கு அணைஞ்சிருச்சு. அதுவும் என் மனசுக்கு உறுத்தலா இருந்துச்சு.
அதனாலதான் அம்மாவுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டுற கூடாதுன்னு விரதம் இருக்கேன்பா. என்ன பொண்ணுமா நீ? எனக்கு டிஃபன் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா அம்மாவுக்காக நானும் சாப்பிடாம விரதம் இருந்திருப்பேன்ல. வயசான காலத்துல நீங்க விரதம் இருந்து அப்புறம் உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க என்னப்பா பண்றது? அதான் சொல்லல. உன் விரதத்துக்கு நிச்சயமா பலன் கிடைக்குமா. அம்மாவுக்கு எந்த அவமானமும் ஏற்படாது. ஏற்கனவே அம்மா போட்டோ முன்னாடி நின்னு வேண்டிக்கும் போது பூ விழுந்து அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா இன்னொரு இட்லி வச்சுக்கோ. ஐயோ போதுமா போதுமா. கணேசா உனக்கு? எனக்கும் போறக்கா. குட் மார்னிங் மேடம். நமக்கு இன்னைக்கு குட் மார்னிங் தான். பாவம் அகிலாண்டேஸ்வரிக்கு தான் இது பேட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். காஃபி சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல மேடம், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். பாதிக்கப்பட்ட அந்த 4 குழந்தைங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கு? நியூஸ்ல தான் பாத்தீங்கல்ல மேடம், சீரியஸா இருக்கிறதா தான் சொல்றாங்க. நியூஸ்ல சொல்றதை விடுங்க சார். மீடியாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இது சென்சிட்டிவ் மேட்டர். அது டிஆர்பிக்காக கொஞ்சம் பில்டப் பண்ணதான் செய்வாங்க. கரூர்ல உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்ன சொல்றாங்க? நீங்க விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் மேடம், அவங்களும் குழந்தைங்க கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறதா தான் சொல்றாங்க. வெரி குட். குழந்தைங்க உயிருக்கு ஆபத்துனாதான் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், பப்ளிக் கோவம் அதிகமாகும், சோசியல் மீடியா அகிலாண்டேஸ்வரிக்கு எதிராக திரும்பும், அகிலாண்டேஸ்வருடைய மொத்த பேரும் டேமேஜ் ஆகும். பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு கொடுத்த பால் பவுடர் அகிலாண்டேஸ்வரியோட ஆதித்யா ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியோட தயாரிப்பு தாங்கிற நியூஸ எப்ப மீடியாவுக்கு அதிகாரப்பூர்வமா சொல்ல போறீங்க? நாம ஏற்கனவே போட்ட பிளான் படி மெல்ல மெல்ல ஓபன் பண்ண போறோம் மேடம். மீடியால நெக்ஸ்ட் வரப்போற நியூஸ் அதுவா தான் இருக்கும். குட். பாதிக்கப்பட்ட 4 குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட அகிலாண்டேஸ்வரிக்கு எதிரா புகாரை எழுதி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி கம்பெனி சம்பந்தப்பட்டிருக்கிறதா அதிகாரப்பூர்வமா மீடியாக்கு நியூஸ் சொல்லுங்க. ஓகே மேடம். இன்னொரு விஷயம் சொல்லுங்க மேடம். அகிலாண்டேஸ்வரிக்கு பப்ளிக்ல நல்ல செல்வாக்கு இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு எதிரா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கிட்ட சொல்லி பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட எப்படியாவது கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க சொல்லுங்க. அந்த கம்ப்ளைண்ட் தான் இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே மேடம், நான் இப்பவே கரூர் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர் எதை எப்படி செய்யணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன். அவர் எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிடுவார். கம்ப்ளைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது முக்கியம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், அதை எங்க ஆளுங்க பாத்துக்குவாங்க. கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிட்டு மீடியாக்கு நியூஸ் கொடுத்துட்டு உடனே அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் பண்ணிடுவீங்கல்ல? ஷூர் மேடம். நான் அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத டிவில காட்டத்தான் போறாங்க. நீங்க இங்க உட்கார்ந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணத்தான் போறீங்க. ஓகே, அப்போ நீங்க போய் அந்த அகிலாவை அரெஸ்ட் பண்ற வேலையை பாருங்க. அகிலா அவமானப்பட்டு தலை குனிஞ்சு போறத நான் டிவில பார்த்து என்ஜாய் பண்றேன். ஓகே மேடம். முக்கிய செய்திகள். நேற்று மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்திய கரூரில் பால் பவுடரால் பாதிக்கப்பட்ட 4 குழந்தைகளின் உடல்நிலை இன்னும் கவலைக்கிடமாகவே உள்ள நிலையில் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட பால் பவுடர் புகழ்பெற்ற ஒரு ஃபுட் ப்ராடக்ட் நிறுவனத்தின் தயாரிப்பு என தெரிய வந்துள்ளது. மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை குறித்து போலீசார் விசாரணை செய்தபோது அந்த புகழ்பெற்ற கம்பெனி ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சொந்தமான ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் சக தொழில் நிறுவனங்களிடையே மகிழ்ச்சியையும் மக்களிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிறுவனம் பால் பவுடரில் அளவுக்கு அதிகமாக கலப்படம் செய்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. மித்ரா, நந்தினி அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. கண்டிப்பா ஆண்டி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். விசாரணையில என்ன தெரிஞ்சது, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட பால் பவுடர் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சொந்தமான தயாரிப்புங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
அதனால அந்த கம்பெனி மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை கன்ஃபார்மா பாயும். வாட்? சார் உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்டா நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பெற்றோர்கள் ஆதித்யா ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதன் பேர்லயும் கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தேங்க்யூ சார். இப்போ இந்த நியூஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதனால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி கேட்போம். குழந்தைங்களுக்கு கொடுக்கிற பால் பவுடர்ல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கலப்படம் பண்ணி விக்கிறவங்கள சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள பிடிச்சி ஜெயில போடணும். இந்த பால் பவுடர் சாப்பிட்டதால எங்க குழந்தைங்கள எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க தெரியுமா சார்? இந்த பாவம்லாம் அவங்கள சும்மாவே விடாது. நாங்களும் அவங்கள சும்மா விட போறது இல்ல. நல்ல சாபம் கூட. என் குழந்தை ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கு. பணத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தைங்க குடிக்கிற பால் பவுடர்ல கலப்படம் பண்ணவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்களையும் கொண்டுட்டு நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன். அந்த கம்பெனி ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன? அவங்கள பொண்ணு தானே, அவங்கள தாய் தானே. எங்க வேதனை அவங்கள சும்மாவே விடாது. சட்டம் அவங்கள தண்டிக்குதோ இல்லையோ, கடவுள் இருக்கான், கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான். இதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. எங்க வயிற்றுச்சல் அவங்கள சும்மா விடாது. பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸோட புகார்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால அந்த ஃபுட் ப்ராடக்ட் நிறுவனத்தோட தலைவர் அகிலாண்டேஸ்வரியை விரைவில் போலீசார் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதை பற்றிய ஐஸ்வர்யா, டிவி ஆஃப் பண்ணுமா ப்ளீஸ். ஓகே அங்கிள். ஆதி, என்ன இது? நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ல கலப்படம்னு போலீஸ் சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்திருக்காங்க. வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன இதுன்னு நான் பாக்குறேமா. ஆதி, எங்க என்ன தப்பு நடந்ததுன்னு உடனே என்கொயரி பண்ணு. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் விடாத. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க அம்மாவை பாத்துக்காம. நம்ம பங்குக்கு நாமளும் சொல்வோம். அக்கா, கவலைப்படாதீங்க அக்கா, எல்லாம் சரியாயிடும். என்ன, எல்லா குழந்தைங்களோட அம்மாவும் சாபம் கொடுக்கறாங்க. பரவாயில்ல, அது உங்களை ஒண்ணும் பண்ணாது. பாத்துக்கலாம். ஆதித்யா, அருண் அவங்களுக்கும் ஒண்ணும் ஆகாது. மித்ரா, நந்தினி சொன்ன மாதிரி அகிலாண்டேஸ்வரி ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். ஆசை நிறைவேற போகுது. எங்க போறா இவ? எல்லாரும் மேல போய் என்ன பண்றாங்க? அது இப்ப என்ன பண்றது? பாதிக்கப்பட்ட குழந்தைங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. நம்ம ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி மேல வேற கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாது, குழந்தைங்க சாப்பிட்டது ஆதித்யா ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியோட பால் பவுடர் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால நம்ம கம்பெனி மேல சட்டப்பூர்வமா நடவடிக்கை பாயோன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஆதி, சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்பாங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனிக்கு டெம்பரவரியா சீல் வைக்கலாம். இல்லனா பப்ளிக் அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். அம்மாவை போலீஸ் கைது பண்ணுவாங்களா? அது நடக்க கூடாது மாமா. அம்மாவுக்கு அப்படி ஒரு அவமானம் வரக்கூடாது. அந்த வயசான தாத்தா சொன்ன மாதிரி நடந்துருச்சு. அம்மாவை எப்படியாவது இந்த அவமானத்துல இருந்து காப்பாத்தணும். உடனே ஏதாவது செய்யுங்க மாமா. ஆமா ஆதி, கம்பெனிக்கு சீல் வச்சா கூட பரவாயில்ல. ஒரு வாரம் 10 நாள்ல கேஸ் நடத்தி ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் ஆண்டி அரெஸ்ட் பண்ண விடக்கூடாது. ஆண்டியை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தணும். வேணும்னா லாயருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? நான் வேணா ஃபோன் பண்ணிட்டா? இல்ல, தேவையில்ல. என்னாச்சு மாமா? ஏன் ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்றீங்க? அம்மாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கிட்டேன். ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்கியா? எப்படி? குழந்தைங்க இஷ்யூல
அம்மாவை அரெஸ்ட் பண்ண போறதா சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நமக்கு வேண்டப்பட்ட அதிகாரிங்க எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நான் லாயர் கிட்ட சொல்லி இந்த கேஸ்ல அம்மாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டு ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கிட்டேன். அம்மாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் கொடுத்துருக்க ஆர்டர் இதுதான். ஆதி, உன் அம்மாவை அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு நீ இவ்ளோ எச்சரிக்கையா இருக்கியா? இந்த வயசுல நீ 15 கம்பெனிக்கு எப்படி எம்டியா இருக்குன்னு இப்ப புரியுது. ஆனா நான் விட்டுற மாட்டேன். அகிலா கையில விலங்கு மாட்டி அவ கம்பி என்றதை நான் பார்த்தே தீருவேன். அம்மாவை கைது பண்ணாம இருக்க கோர்ட்ல ஆர்டர் வாங்கின மாதிரி கம்பெனிக்கு சீல் வைக்க கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வாங்குங்க மாமா. கம்பெனிக்கு சீல் வச்சா கூட அது அம்மாவுக்கு தான் அவமானம். ஆமா ஆதி, பார்வதி சொல்றது கரெக்ட் தான். இந்த நான் கும்பிடுற சாமியும் அந்த வயசான தாத்தாவோட ஆசையும் தான் இந்த குடும்பத்துக்கு எந்த அவமானமும் ஏற்படாம காப்பாத்தணும். லாயர் கிட்ட ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. நந்தினி டிவி நியூஸ் பார்த்துட்டு கால் பண்றான்னு நினைக்கிறேன். ஹலோ நந்தினி, இப்பதான் டிவி நியூஸ் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தடவை நாம தான் ஜெயிக்க போறோம். ஆமா மித்ரா, அகிலாண்டேஸ்வரிக்கு எதிரா எத்தனையோ முயற்சியில தோத்து போனேன்னா இந்த தடவை கண்டிப்பா ஜெயிக்க போறேன். ஆமா, அகிலாண்டேஸ்வரி டிவி நியூஸ பார்த்தாளா? அங்க நிலவரம் எப்படி இருக்கு? இங்க நிலவரம் ரொம்ப கலவரமா தான் இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அவங்களால இனி எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு நான் டைமும் கொடுக்க மாட்டேன். என்ன சொல்ற நந்தினி? மித்ரா, நந்தினி கிட்டயா பேசிட்டு இருக்க? ஆமா ஆண்டி. வனஜா ஆண்டி பக்கத்துலயே இருக்காங்க. ஆமா நந்தினி, இப்பதான் வந்தாங்க. அப்ப நீ போன ஸ்பீக்கர்ல போடு. நான் இப்ப சொல்ல போறது அவங்களும் கேட்கட்டும். ஓகே நந்தினி. ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன். ஹலோ ஆண்டி. ஹாய் நந்தினி, சொல்லு. ஆண்டி, நான் இப்ப உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். குட் நியூஸ் தான் நாங்க டிவிலேயே பார்த்துட்டோமே. அது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான் ஆண்டி. மெயின் பிக்சரே இனிமே தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன நந்தினி சொல்ற? இதுக்கே இங்க எல்லாரும் ஆடி போயிருக்காங்க. நீ இன்னும் ட்ரெய்லர் மெயின் பிக்சர்னு சொல்லிட்டு இருக்க. என்ன அது? நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஆண்டி. அந்த அகிலாண்டேஸ்வரி கைக்கு நான் விளங்க மாட்ட போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏசி வந்து அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறாரு. சூப்பர் நந்தினி, நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. ஆண்டி, என்ன உங்ககிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே காணும்? அது ஒண்ணும் இல்ல நந்தினி. உன் பிளான் நல்லபடியா நடக்கணும்ல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் எல்லா ஏற்பாட்டையும் பக்காவா பண்ணிருக்கேன். இந்த தடவை அந்த அகிலாண்டேஸ்வரி என் பிளான்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவும் கூடாது நந்தினி, அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆண்டி? அகிலா அரெஸ்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதி அவளுக்கு பெயில் வாங்கி வச்சிருக்கான். என்ன ஆண்டி சொல்றீங்க? எப்படி? எனக்கும் ஒன்னும் புரியல நந்தினி. இருந்தாலும் அந்த பெயில் மேட்டர் நான் பாத்துக்கிறேன் நந்தினி, நீ கவலைப்படாத. அந்த அகிலாண்டேஸ்வரி ஜெயிலுக்கு போற காட்சியை நம்ம எல்லாரும் பாப்போம். ஓகே ஆண்டி, பாத்துக்கோங்க. ஏசி அங்கதான் வந்துகிட்டு இருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாத நந்தினி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அகிலாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற அந்த காட்சியை நீ டிவில பார்த்து என்ஜாய் பண்ணு.
சரி நான் போனை வச்சிடுறேன். பாய் நந்தினி. பாய்.